வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஒரு பூண்டு குழம்பு, சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். ஆயில் ஹீட் ஆனதும் சின்ன ஜீரகம், கடுகு, வெந்தயம், ஒரு 10 மிளகு இதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குவோம். பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு நான் இன்றைக்கி ஒரு 20லேருந்து 25 அளவுக்கு பூண்டு பல் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌனிஷாக மாறிடுச்சுன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம முழுசாக குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும், அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா, அதாவது சைஸில் சின்னதாக இருக்கிற குட்டி குட்டி வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம கட் பண்ணவும் அவசியம் இல்லை. உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயத்தோட கலர் கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த அளவுக்கு வதங்கணும். பார்த்திங்களா, நல்லா வதங்க தொடங்கிருச்சு. இப்போது இதில் இன்றைக்கி தக்காளி நம்ம ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இன்றைக்கி சேர்த்துக்க போகிறோம். அதாவது தக்காளி கட் பண்ணி போடுறத காட்டிலும் இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சி போடும்போது கிரேவி கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சுண்டை வதங்கி வரணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வற்ற தொடங்கிருச்சு பார்த்திங்களா. இன்னும் கொஞ்சம் சுருளை வதக்கிக்கிடுவோம். நல்லா சுருளை வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் எப்பவுமே சாம்பார் மசாலா தான், சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, அதோட பச்சை மணமும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மேக்ஸிமம் அது வதங்கிறதுக்குள்ளே நான் சுடு தண்ணியில் லைட்டாக தான் புளி, அதாவது ரொம்ப புளிப்பு இருந்தால் நல்லா இருக்காது, லைட்டாக புளி அது நல்லா ஊறட்டும். இதோட பச்சை மணம் எல்லாமே போய் அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரட்டும். மேக்ஸிமம் நம்ம வதக்கிறதுலையே வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைச்ச தண்ணியை ஊற்றி அது கொதித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கொதித்தாலே குழம்பு ரெடி ஆயிரும். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போது புளி கரைச்ச தண்ணியை நான் கொஞ்சமாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குருவோம். அதாவது புளி எந்த அளவுக்கு இருக்குது, அதிகமாகிடக்கூடாது இல்லையா, அதனால் குறைவாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி சேர்த்து அது கொஞ்சம் கொதித்து வரணும். அந்த பபிள்ஸ் எல்லாம் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணும். பார்த்திங்களா, லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த மசாலாவோட மனம் முழுசாக போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு லைட்டாக வற்ற வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓவர் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே நல்லா கொதித்து நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே மேலே நல்லா பிரிஞ்சு வரட்டும். ரொம்பையும் கிரேவியை வற்ற விட்றாதீங்க. இந்த அளவுக்கு ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம், அதாவது எப்படின்னா இந்த புளிப்பு, உரப்பு, உப்பு எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்காக லைட்டாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
லைட்டாக இந்த அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான ஒரு பூண்டு குழம்பு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.